நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் தமிழ் மேம்பாட்டு பேரவையில் வந்திருக்கும் உறுப்பினர் மற்றும் ஆசிரியர் கங்காதேவி அவர்களுக்கும் மற்றும் ஆசிரியர் சுவாஜினி அவர்களுக்கும் நமது அழைப்பை ஏற்று வந்திருக்கும் சிறப்பு விருந்தினராக மாவே சேனாதிராஜா அவர்களுக்கும் மற்றது பாடசாலையின் முன்னாள் உறுப்பினர்கள் மற்றும் முன்னாள் ஆசிரியர்கள், எமது பாடசாலையின் ஆசிரியர்கள் மற்றும் எமது பாடசாலையின் பெற்றோர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். நாங்கள் இப்போது ஒரு மகிழ்வான நிலவில் கூடியிருக்கின்றோம். எமது பாடசாலையின் ஆண்டு விழா. எமது பாடசாலை 2014ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டு இன்றைக்கு 11ஆம் ஆண்டை நிறைவு செய்து 12வது ஆண்டிலேயே வெற்றிகரமாக பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணமாக முன்னாள் நிர்வாக உறுப்பினர்கள் அனைவருக்கும் நமது வாழ்த்துக்கள், நன்றிகளும் உரித்தாகட்டும். இந்த பாடசாலையின் ஒரு விழாவானது தமிழ் பயணத்தின் ஒரு முக்கியமான ஒரு மைல்கல். தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமில்லை, எங்களுடைய மரபு, கலாச்சாரம், பண்பாடு எல்லாம் சேர்ந்தது. இந்த பண்பாட்டை பேணுவதிலே நம்ம தமிழ் பள்ளி மிகவும் ஒரு சிறியொரு முயற்சியை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதிலே நமக்கு மிகவும் மகிழ்வாக உள்ளது. அந்த முயற்சியின் பங்கில் உள்ள நமது பெற்றோர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுக்கள். இந்த விழாவானது நமது பாடசாலை மாணவர்கள் ஒரு வெற்றி மற்றும் சாதனைகள் எல்லாத்தையும் ஒரு எடுத்துக்காட்டாக இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த பாடசாலையில் ஒவ்வொரு வருடமும் மாணவர்கள் தமிழில் திறமையுடன் வளர்ந்து வருவது மிகவும் பெருமை கொள்ள செல்கின்றது. அவர்கள் பாடும் பாடல்கள், நாடகங்கள், பேச்சு போட்டிகள், எழுத்து பயிற்சிகள் என அனைத்தும் அவர்கள் தமிழிலே மிகவும் விழிந்து கொண்டிருக்கிறதை காட்டிக் கொண்டிருக்கின்றது. அடுத்து இந்த பாடசாலையின் மிகவும் வெற்றிக்கு காரணம் நமது பாடசாலையிலே கல்வி கற்றுக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர்கள். இந்த ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு, பொறுமை மற்றும் அவர்களின் தமிழுக்கான அவர்களுடைய அர்ப்பணிப்பு மிகவும் அதுகளின்றி நமது பள்ளியின் வளர்ச்சி இத்தனை சாத்தியமில்லை. இந்த சேவையை நான் நினைவுபடுத்திக் கொண்டு அவர்களுக்கு நமது பாராட்டுகளையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது நமது பெற்றோர்கள் மிகவும் முக்கிய பங்கு வகிக்கிறார்கள் நமது பாடசாலையின் வளர்ச்சியில். அதாவது நேரத்துக்கு தமது பிள்ளைகளை நமது பாடசாலையை கொண்டு வந்து அது பாடசாலையை முடியும் மற்றும் அவர்களே இருந்து நமது பாடசாலைக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்வார்கள். நமது பாடசாலை சின்ன ஒரு பாடசாலை தான் என்றாலும் நமது பெற்றோர்களின் பங்களிப்பு மிக மிக முக்கியமானது. அவர்களை இந்த பாடசாலை மிகவும் பெரிய மூலாதாரம். அதனுடைய ஆசிரியர்கள் தான் பெற்றோர்களாக இருக்கிறார்கள், பெற்றோர்களே ஆசிரியராக இருக்கிறார்கள். ஸோ அவர்களால் நமது பாடசாலையின் பேர் ஆணிவேர் என்று சொல்லலாம். அடுத்து இந்த விழா மாணவர்கள் இந்த விழா மூலம் மாணவர்களின் நமது கலைத்திறங்கள், பேச்சாற்றல், படைப்பாற்றல் ஆகியவற்றை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நமது பாடசாலை மாணவர்கள் மிகவும் கடந்த இந்த ஆண்டு நடைபெற்ற தமிழ் பொது தேர்விலே அனைவரும் சிறப்பாக தேர்ச்சி பெற்றிருக்கின்றார்கள். அதே போல நாங்கள் பாடசாலை இப்போது நடனம் கற்பிக்கப்படுகிறது, அதோட கீபோர்டும் கற்பிக்கப்படுகிறது. பாடசாலையின் இந்த வெற்றிக்கு காரணம் அது மாணவர்கள், அவர்கள் ஊக்குவிக்கும் பெற்றோர்கள் என்றால் அது மிகையாகாது. இந்த இன்னும் ஒரு சொற்ப நாட்களில் இந்த ஆண்டு நிறைவடைய போடுகின்றது. இந்த ஆண்டு நிறைவடையும் போது நாம் ஒரு புதிய பயணத்துக்காக தயாராகி கொண்டிருக்கின்றோம். நாங்கள் தமிழில் கற்று, தமிழில் எண்ணி, தமிழில் பேசும் சிறுவர்கள் நாளிக தமிழ் தலைவர்கள். நாம் ஒன்று செய்கிற ஒவ்வொரு முயற்சியும் தமிழ் மொழியின் எதிர்கால விதையிடும் வேலை என்பதை நான் நினைவு கொள்ளலாம். ஒன்று சொல்வார்கள், தலைவர் சொல்ல மாதிரி நாங்கள் நாம் பெருது நீ பெருது என்று வாழாமல் இந்த நாடு பெருது என்று வாழவனும் தமிழ் பெருது என்று வாழவனும். நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக இந்த பள்ளியை மிக அடுத்த கட்டத்துக்கு மேன்மேலும் மேன்மையடைய எல்லாரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு எனது இந்த சிற்றுரையை முடிக்கலாம் என்று நினைக்கின்றேன். தமிழை பேணுவோம், தமிழை பெருக்குவோம், தமிழன் வாழ்வோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ், தமிழன் வாழ்வோம், வாழ்க தமிழ் பள்ளி. நன்றி, வணக்கம்.